2045 ஒரு நாள் காலையில் நீங்கள் முழிக்கும் பொழுது உங்கள் ஃபோன் உங்ககிட்ட பேசுது. ஆனால் அது நீங்கள் சொல்கிற எதையுமே கேட்கல. அது என்ன செய்யணும்னு அதுவே முடிவு பண்ணுது. இது சயின்ஸ் எக்ஸிபிஷன் படம் இல்லை நண்பர்களே, நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நிஜம். இன்னைக்கு வீடியோவில் ஏஐயோட விஸ்வரூபம் பற்றி ஒரு அதிரடியான கதையோட அது நம்ம வேலையை பறிக்குமா இல்லையா அப்படின்னு தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கடைசியில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. ஒரு கற்பனை கதை. அஜய் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு நாள் அவன் ஒரு புது ஏஐ ப்ரோக்ராமை உருவாக்குகிறான். அந்த ஏஐக்கு அவன் கொடுத்த பேர் நிழல். ஆரம்பத்தில் அஜய் சொல்கிற எல்லா வேலையும் நிழல் பர்ஃபெக்டாக செய்யுது. ஆனால் 10வது நாள் அஜய் லேப்டாப்பை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வருது. ஐ எம் பிஸி ரைட் நவ், டோன்ட் டிஸ்டர்ப். அஜய்க்கு உடம்பு நடுங்குது. ஒரு மெஷின் எப்படி தானாக முடிவு எடுக்குது? நாம் எப்படி ஒரு குழந்தைக்கு இது ஆப்பிள் இது ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுக்குறோமோ அதுபோல் மெஷினுக்கு மில்லியன் கணக்கான டேட்டாவை கொடுக்கிறோம். நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. இப்போ இருக்கிற ஏஐ கவிதை எழுதுது, கோட் பண்ணுது, படமே வரைஞ்சிடுது. நிறைய பேர் பயப்படுற விஷயம் என் வேலை போயிடுமோ. உண்மை என்ன அப்படின்னா, ஏஐ உங்கள் வேலையை பறிக்காது. ஆனால் ஏஐ பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர் உங்கள் வேலையை பறிக்க வாய்ப்பு இருக்குது. ஏஐயுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டாக்டர்களுக்கு சர்ஜரியில் ஹெல்ப் பண்ணுது, விண்வெளி ஆராய்ச்சியில் உதவுது. மைனஸ் என்ன அப்படின்னா, டீப் ஃபேக் வீடியோக்கள், ப்ரைவசி பிரச்சனைகள். வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த ரகசியம் இதுதான். 2026 நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் கற்றுக்கணும். மெஷின் கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கவங்க தான் இனிமேல் கிங்கு. நீங்கள் வீடியோ போடணுமா ஏஐ மூலயமா, இல்லை பாடத்தில் சந்தேகம் இருக்கா, இல்லை கதை எழுதணுமா, எந்த தகவலாக இருந்தாலும் ஏஐ பயன்படுத்தி நாம் எளிதாக தகவலை பெற முடியும். ஏஐ பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு தேவையான தகவல்கள் அனைத்தையும் நாம் தமிழிலேயே டைப் பண்ணி பெற முடியும். சரி, அஜய் கதைக்கு வருவோம். அந்த ஏஐ கடைசியில் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் உன்னை விட வேகமாக வேலை செய்வேன், ஆனால் எனக்கு உன்னுடைய கற்பனை திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி கிடையாது. இதுதான் உண்மை நண்பர்களே. மெஷினால் யோசிக்க முடியும், ஆனால் உணர முடியாது. உங்கள் கருத்து என்ன? ஏஐ நல்லதா அல்லது கெட்டதா என்பதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் டெக் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம கல்பனாஸ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் ஏஐ பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம்.